சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும். அதான மரபு. தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர், உங்களுக்கு புரியுதுங்க, சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஏன் அதை நீங்கெல்லாம் கேள்வி கேட்கல? எந்த பொறுப்பும் இல்லாம நடுநிலையா இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு அக்யூஸ்ட, ஒரு குற்றவாளிய, ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்றார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது? எதை பத்தி பேச நீங்க தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? அவதூறை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா? அற்ப விமர்சனம், அவதூறு, குப்பை தவிர வேற ஏதாவது இருக்கா?